வணக்கம். ஒரு கோவில்ல ஒரு விழா நடக்குது அப்படின்னா அந்த கோவில் விழாவில் நம்மளால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை செய்யறது அப்படிங்கிறது நம்மளுடைய பல ஜென்மத்தினுடைய பாவங்களை போக்கக்கூடியது. திருச்சியில பொன்மலை அப்படிங்கிற பகுதியில நார்த் டி அப்படிங்கிற ரயில்வே காலனியில இருக்கிற அந்த கோவில்ல மகா சண்டி யாகம் அப்படிங்கிற ஒரு விழா சீரும் சிறப்புமா நடக்க இருக்குது. அதாவது மே மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லப்படுகிற அந்த புதன்கிழமை மே மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு அங்க மகா சண்டி ஹோமம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த கோவிலை பத்தி நான் முதல்ல சொல்லணும். முதல்ல இப்ப அங்க அந்த கோவில இருக்கிற குடிகொண்டு இருந்து ஆட்சி செய்கிற தெய்வங்கள் யார் யாருன்னு பார்த்தாக்க மகா கணபதி, விநாயக பெருமான், அதற்கு பிறகு சீதாதேவி, நோய் நொடிகளை எல்லாம் அகற்றி நமக்கு ஆரோக்கியத்தை விருத்தி செய்யக்கூடிய சீதலா தேவி. அதே போல சாய்பாபாவுக்கும் அங்கே கோயில் இருக்கு, பிரமாதமான சிலை இருக்கு, வைபவங்கள் வார வாரம் தொடர்ந்து சிறப்புற நடந்துட்டு இருக்கு. இதை அடுத்து முக்கியமா நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னாக்க வாராகி தேவி. சப்த கன்னியர்ல ஒருத்தியாக திகழ்கிற வாராகிக்கு தனி சந்நிதி இருக்கிற கோவில்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. வாராகிக்கு கோவில் எங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கக்கூடிய, இன்னமும் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கு இங்க இருக்குன்னு ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு வகையில தான் வாராகிக்கு கோயில் அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட வாராகி இங்கே சதுர்முக நாயகியாக, சதுர்முக வாராகியாக, அதாவது 4 முகங்கள் கொண்ட வாராகியாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் மிகுந்த கோவில் தான் இந்த நார்த்டியில் இருக்கிற கோவில். அது மட்டும் இல்ல, கலியுகத்துக்கு காலபைரவர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு தீரா பகை இருக்குது, தீராத வழக்கு ஒண்ணு இருக்குது, நம்மளை சுத்தி துஷ்ட சக்திகளுடைய நடமாட்டம் இருக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருக்காங்க. அப்படிங்கிறத எல்லாத்தையும் கலைந்தெடுத்து நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்பவர் தான் காலபைரவர். இந்த பைரவருக்கும் இங்கே சந்நிதி இருக்கு. அது மட்டும் இல்ல, வாராகி எப்படி 4 முக வாராகியா இருக்கிறாளோ அதே போல பைரவர் இங்கே 4 முக சதுர்முக, 4 திசைகளையும் பார்க்கின்ற பைரவராக, 4 முக பைரவராக இங்கே எழுந்தருளியிருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த திருக்கோவில தான் மே மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சண்டி ஹோமம் அப்படின்னு நடக்குது. 1968ஆம் ஆண்டு நார்த் டி அப்படிங்கிற அந்த ரயில்வே காலனியில 57/9 அப்படிங்கிற அந்த வீட்டில் நான் பிறந்தேன். ஆமா, வீட்டில் தான் நான் பிறந்தேன். எனக்கு எங்க அப்பா என்னை முதல்ல கூட்டிட்டு போன கோவிலும் இந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கிற இந்த பிள்ளையார் கோவில் தான். ஆரம்பத்தில் ஒரே ஒரு பிள்ளையார் மட்டும்தான் இருந்தார் இந்த அரச மரத்துக்கு கீழே. இந்த கோவில், இந்த பிள்ளையாரை வணங்காதவர்களே இருக்க முடியாது. தஞ்சாவூர்லேருந்து, திருத்துறைப்பூண்டியிலேருந்து, மாயவரத்திலேருந்து, நாகப்பட்டினத்திலேருந்தெல்லாம் வேலைக்கு வருகிற ரயில்வே தொழிலாளர்கள் இங்கே இறங்கிட்டு காலையில் சாமியை கும்பிட்டு அவசரமா பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஒர்க் ஷாப்புக்கு ஓடி போவாங்க. அதே போல நார்த் டியில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் ஒரு பக்கம் இந்த கோவிலை வழிபடுறதையும், இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற சூசையப்பர் கோவில்னு ஒன்று இருந்தது, அந்த சர்ச்சில் கோவிலில் நடக்கிற வழிபாடுகளை தரிசிப்பதும், இதெல்லாம் ஒரு மத சார்பற்ற முறையில் இணைந்து நடந்த ஒரு விழாவா தொன்று தொட்டு நடந்துட்டு இருந்துச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது பிள்ளையார் மட்டும் இருந்தாரு. அப்புறம் பிள்ளையாரை சுற்றி நாகர் சிலைகள் அங்க வைக்கப்பட்டன. அதற்கப்புறம் கோவில் பெருசா கொஞ்சம் கட்டப்பட்டு பக்கத்துல தம்பி இருக்கட்டுமே அப்படின்னு பாலமுருகன் சன்னதி அப்படின்னு அமைக்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்தா நான் சிறு வயதில் கோலி விளையாண்ட இடம் தான் இதுவா, நான் சிறு வயதுல குண்டு விளையாண்ட இடமும் கில்லி விளையாண்ட இடமும் இதுதானா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. நார்த் டி அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல 55வது நம்பர் பிளாக் இருக்கும், 12 வீடு இருக்கும். அந்த 55ல் 4, அந்த பக்கத்திலேருந்து 12 வீடு இருக்கிறதுல அந்த பக்கத்திலேருந்து 4வது வீடு என்னுடைய உறவுக்காரர் மதி அவர்கள், அவங்க அப்பா அம்மாலாம் குடியிருந்தது. மதியோட அப்பா பரசுராமன் அப்படின்னு பேரு. அந்த மதியோட அப்பா பரசுராமனும் என்னுடைய அப்பா வெங்கட்ராமனும் ஒரே நாளில் ஒன்றா ரயில்வேல வேலைக்கு சேர்ந்தவங்க. அதனால 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்கிறவங்க. எங்கள் அப்பாவை அவர் வெங்கிட்டு அப்படின்னு செல்லமாக கூப்பிட்றவரில், வெங்கிட்டுன்னு எங்கள் அப்பாவை கூப்பிட்றவரில் அவங்க அப்பாவை. இன்னைக்கு அந்த கோவிலை
மதி மாதிரியானவர்கள் மதி கூட சேர்ந்து மதி இன்னும் சிலரோட சேர்ந்துன்னு ஒரு கோவிலை அழகாக கட்டமைத்து நிர்வகித்துட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது அடைச்ச நம்ம திருச்சியிலே இருந்திருக்கலாமோ, பொன்மலையிலே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எனக்கு ஏற்படுறது உண்டு. இன்னைக்கு அந்த கோவிலுக்குள்ளார போனாக்க அந்த கோவிலில் இருக்கிற சிம்மமாக இருக்கட்டும், சூலாயுதமாக இருக்கட்டும், சீதலா தேவி அப்படிங்கிற அந்த அம்மனுடைய திருவிக்கிரகமாக சிலையாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு பிரமிக்கத்தக்க வகையில் அந்த கோவிலில் நின்று ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிற வகையில் இன்னைக்கு அந்த சாநித்தியத்தோடு அந்த கோவில் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் தான் மகா சண்டி ஹோமம் அப்படிங்கிறது மே மாதம் 7ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த ஹோமத்துக்கோ அல்லது இந்த கோவிலுக்கோ நாம ஏதேனும் ஒரு கைங்கரியத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அந்த கைங்கரியத்தினால கிடைக்கக்கூடியது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அந்த புண்ணியங்கள் போய் சேரும், தனம் விருத்தி அடையும். இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மகா சண்டி ஹோமத்துக்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுத்தீருங்க அப்படின்னாக்க 50,000 அப்படிங்கிறது ஒரு 6 மாசத்துல ஒரு 80,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற நிலைக்கு இந்த கோவிலுடைய சக்தியும் சாநித்தியமும் உயர்த்தி கொடுக்கும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரே ஒரு முறை திருச்சிக்கு வருபவர்கள் திருச்சியில பொன்மலை அப்படிங்கிற பகுதியில நார்த் டி அப்படிங்கிற அந்த பகுதியில அந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள். ஒரே ஒரு முறை நின்று சீதலா தேவியையும் சதுர்முக வாராகியையும் சதுர்முக பைரவ சுவாமியையும் அங்க காலம் காலமாக 180-200 வருடங்களுக்கு முன்னாடியிலே இருக்கிற அந்த பிள்ளையாரையும் அங்க இருக்கிற நாகர் விக்கிரகங்களையும் சாய்பாபாவையும் மனதார கண்ணார தரிசித்து மனதார வழிபடுங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. மேன்மை அடைந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த வீடியோவில் அந்த கோவிலுடைய நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். அந்த கோவில் சம்பந்தப்பட்டவங்க அந்த கோவில் அறக்கட்டளையினுடைய செயலாளர் மதியழகன் அவருடைய நம்பரை இதுல நான் கொடுத்துருக்கேன். தலைவர் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவருடைய நம்பரையும் இதுலக்குள்ளார இணைச்சிருக்கேன். இந்த கோவிலுடைய விழா அழைப்புதல் பத்தியும் நான் கொடுத்துருக்கிறேன். ஸ்ரீ சீதலாதேவி மகாமாரியம்மன் அப்படின்னு இந்த கோவிலை சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பிரசன்னா ஐயர்ங்கிறவரும், பேரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர்லேருந்து குரு ஐயர் அப்படிங்கிறவரும், இங்க திருச்சி கே நகர்ல இருக்கிற கல்யாண சுந்தரம் ஐயர் அப்படிங்கிறவரெல்லாம் வந்து அந்த பூஜையை செய்ய போறாங்க. மே மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை காலையில 10:30 மணிக்கு கடக லக்னத்துல இந்த திருச்சி பொன்மலை நார்த்திடியில இருக்கிற இந்த கோவில்ல மகா சண்டி ஹோமம் நடக்க இருக்குது. இந்த சண்டி ஹோமத்துக்கு இந்த போனுக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அந்த நன்கொடைகளை அந்த ஹோமத்துக்கு பங்கெடுத்துக்கிறது சமித்துகளாக வாங்கி கொடுங்க. அன்னதானம் போடுறீங்கன்னாக்கா அந்த அன்னதானத்துக்கு எங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு அந்த அரிசியாக கொடுத்தாலும் சரி, அல்லது இந்த போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜிபே செய்து எது வேண்டுமானாலும் உங்களுடைய உதவிகளை, உங்களுடைய திருப்பணியை அந்த கோவிலுக்கு நீங்கள் செய்ய புண்ணியம். அதே போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை சீதலாதேவி கோவிலுக்கு வந்து ஆரம்ப காலத்து பால விநாயகரையும் அங்க இருக்கிற பால முருகனையும், அதே போல சீதலா தேவியை இல்லாம சாய்பாபாவையும், பகவான் ஷீரடி சாய்பாபா ரொம்ப அழகா சிரிச்ச மெழுகிருப்பார், அவரையும் தரிசிக்கலாம். சதுர்முக கால பைரவருக்கு உண்டான தரிசனத்தையும் நாம செய்யலாம். முக்கியமா சதுர்முக வாராகி நம் பஞ்சத்தை எல்லாம் போக்கக்கூடியவள், நம் நெஞ்சத்தில் எப்போதும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவள் சதுர்முக வாராகி. இந்த கோவிலுக்கு ஒரு முறை உங்கள் வந்து பாதம் பட்டு உங்கள் கண்கள் இந்த தெய்வங்களை எல்லாம் தரிசித்தாலே போதும், மகா புண்ணியமாக உங்களுக்கு இருக்கும். இந்த திருப்பணிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை, திருப்பணிக்கு கைங்கரியங்களை செய்யுங்கள். வணக்கம்.